இன்னும் உச்சக்கட்ட நிலைக்கு போனதுக்கப்புறம் என்னன்னா ஓரளவுக்கு இறைவன் அப்படிங்கிற அந்த ஆற்றலை உணர்ந்து கொண்ட பின்பு, சிவபெருமான் அப்படிங்கிறவரை ஓரளவுக்கு உணர்ந்து கொண்ட பின்பு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றமானது நமது வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கும். எவ்வளவு பெரிய கஷ்டமா நினைக்கிறோம். அதாவது உட்காந்து ஒரு அரை மணி நேரம் அழுகணும் அப்படிங்கிற மாதிரியான கஷ்டமா இருக்கும், இல்லை 4-5 நாளைக்கு உட்காந்து அழுகணும் அப்படிங்கிற மாதிரியான கஷ்டமா இருக்கும். ஆனால் கண்ணில் துளி தண்ணி வந்திருக்காது. அப்பனை போய் பார்க்கணும்னு தோணும், அவரோட போய் சொல்லணும்னு தோணும். நேராக போனோம்னா அவரை பார்த்தோமே எல்லாம் மறந்து போயிருக்கும். அவரை மட்டும் பார்க்கணுன்னு தான் தோணும். அவரை பார்த்துக்கிட்டு அழுக வேண்டிய நேரத்தில் அவரை பார்த்து சிரிப்பு வரும். ஏன்னா நம்மளோட அந்த என்ன அலைகள் அவரோட கலந்துருக்கும். அவரை பார்த்ததுமே அவரு தான் எல்லான்னு தெரிஞ்சிருச்சு, எல்லாமே நாடகம்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் உன்ட்ட என்னத்தை போய் சொல்றது அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணம். அதே போலதான் உச்சக்கட்ட சந்தோஷம் வந்தாலும் அவர்கிட்ட போய் பகிர்ந்துக்கணும்னு போகும்போது அவரை பார்த்ததுமே எல்லாமே மறந்து போய் அப்படியே பொம்மை மாதிரி நின்றுக்கிட்டு இருப்போம். அதிகபட்சமா அங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? போய் அவரை பார்த்து நிக்கிறப்ப நம்மளை மறந்து நின்றுகிட்டு இருப்போம், நம்மளை மறந்து கண்ணில் தண்ணி வந்துட்டு இருப்போம், நம்மளை மறந்து பேசிக்கிட்டு இருப்போம், நம்மளை மறந்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அதுதான் அங்க நடக்கும். ஏன்னா நல்லாவே தெரிஞ்சிடும். வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் என்னால் ஆவது என்னாலும் இறைவனால் ஆகுது அப்படிங்கிற மாதிரி, கடைசியாக இறைவனால் மட்டும்தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாத்துக்குமே சிரிப்பு மட்டும்தான் வரும். எதுக்கும் கோபம் வராது, எந்த இடத்துலையும் அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. எல்லாமே ஏன்னா எல்லாமே நீ தான். 4 தினம் நீ அழுகிற என்னன்னு அர்த்தம்? அப்போ நான் எதுக்கு அழுகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நம்ம வந்துடும். அவர்கிட்ட அதையே தான் சொல்லுவோம், இங்கே பாரு 4 தான் அது நீ அழுகிற மாதிரி பார்த்துக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை ரொம்ப யதார்த்தமான வார்த்தை. நம்ம அப்பாட்ட பேசுகிற மாதிரியான ஒரு வார்த்தை, நம்ம நண்பர்கள்கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு வார்த்தை தான் உச்சக்கட்ட துன்பத்திலும் வரும். ஏன் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் போய் எல்லாத்தையும் சொல்கிறோம் அப்படின்னா அவர் எங்கேயோ இருக்கின்ற ஒரு இறைவனாக நினைத்துக் கொள்கின்றோம். அப்படி நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணும், அந்த உணர்ச்சிகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும்னு தோணும். எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு இவ்வளோ சந்தோஷம் வந்துருச்சுன்னு புலம்பணும்னு தோணும். அதனால தான் ஆரம்ப காலகட்டத்தில் பக்தியோட அந்த ஆரம்ப நிலையில் போய் எல்லாத்தையுமே அப்பன்ட்ட சொல்லுவோம், சிவபெருமான்கிட்ட போய் இதெல்லாமா இப்படியெல்லாம் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி. அடுத்து கொஞ்சம் நகர்ந்தது அப்படின்னா நண்பர்கள்கிட்ட பேசுகிற மாதிரி கொஞ்சம் உரிமையாக சில விஷயத்தை தான் சொல்லுவோம், சில விஷயத்தை அப்படியே நம்மளே மறந்துடுவோம். ஏன்னா நண்பர்களை பார்த்தா அந்த சந்தோஷத்தில் துக்கம் மறந்து போயிடும் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். கடைசி நிலை அப்படிங்கிறது நம்ம எதையுமே சொல்ல மாட்டோம். போனால் இந்த ஸ்தம்பிச்சு நிற்கிற நிலை, பார்த்தா சிரிக்கிற நிலை எப்போ வரும்னா ஐயனை நம்ம அம்மாவுக்கு ஈடாக பார்க்கும்போது. இப்போ எப்படி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா பசியால் குழந்தை அழுகிறதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் குழந்தைக்கு பசிக்கும் அப்படின்னு அம்மா எடுத்து பால் ஊட்டிடுவாங்க. அதை குடிச்சிட்டு நல்ல தெம்பாக நம்ம தூங்குவோம். அதே நிலைமை தான் இந்த இடத்துக்கு வந்துடும். என்னன்னா நான் சொல்லி என் கஷ்டத்தை நீ தெரிஞ்சுக்கிறதா, நான் சொல்லி தான் என் கஷ்டம் உனக்கு தெரியுமா, இது எல்லாமே உன்னால் பின்னப்பட்டது, அப்போ நான் ஏன் இங்கே நிற்கிறேன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறனால தான் பார்ப்போம். அப்படியே அவரோட இரண்டரை கலந்து அப்படியே கண்ணு சிமிட்டாமல் அவரை பார்க்கணுன்னு மட்டும் தோணும், பார்த்துக்கிட்டே இருப்போம். பார்த்ததுமே எவ்வளோ துன்பம் இருந்தாலும் அழுகணும்னு தோணாலும் அழுக வராது, ஆனந்த கண்ணீர் வரும். ஏனே தெரியாது, அப்படியே சிரிப்பு வரும். பார்க்குறவங்கலாம் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட மாட்டோம். இருந்தாலும் அவரை பார்க்கும்போது அந்த அழகு, அவர் எனக்கானவர், எனக்கு என்ன பிரச்சனை அது உனக்கான பிரச்சனை அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிற எண்ணம், இதுதான் அந்த இடத்துல மேலோங்கி இருக்கும். இது எத்தனை பேர் உணர்ந்திருப்போம் யோசிச்சு பாருங்களேன். கோயிலுக்கு போகிறப்ப போய் புலம்புன காலம், பாதியை சொல்லி பாதி மறந்த காலம், கடைசியாக எல்லாத்தையும் மறந்து எல்லாமே உனக்கு தானப்பா வந்த கஷ்டம், எனக்கு என்ன அப்படின்னு விலகி நின்று வேடிக்கை பார்க்குற காலம். அதுதான் அந்த சிவபெருமான் மீது வைக்கின்ற அந்த பக்தியோட அலாதியான ஒரு விஷயம். எல்லாமே உன்கிட்ட கொடுத்துட்டேன், நான் எதுக்கு அழுகணும்னு நினச்சேன் அப்படின்னா உன்கிட்ட இருந்து நான் தனிமைப்பட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் அழுகக்கூடாது, காரணம் நீ எனக்குள்ளே இருக்க. அதுதாங்க அந்த பக்தியை எப்படி சொல்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதை தான் நண்பர்கள்ட்ட சொல்லணும்னு தோணும், சொல்லுவோம். அவங்களும் சில பேர் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அந்த நிலை அப்படிங்கிறது அடுத்தடுத்து போகும். ஆரம்ப கட்டத்திலேயே நம்மளோட பக்தி என்றுமே இருக்காது. நம் தேட தேட அந்த இறையாற்றலை உணர்ந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ள இருக்கின்ற இன்ப துன்பங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு தெரியும் பொழுது அவர் மட்டும்தான் நிஜம்னு நினைக்கும் போது அவர் முன்னாடி நிற்கிறத விட வேற என்ன பாக்கியம் நமக்கு வேணும் அப்படிங்கிற அந்த நிலை வந்துடுது இல்லை. அதுதான் அந்த உண்மையான பக்திக்கான அந்த ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். உங்களில் எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருப்பீங்க? உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நிறைய நேரங்கள்ல இருந்திருக்கும். அதெல்லாம் சொல்ல முடியாத சந்தோஷம். சிவபெருமான் அவ்வளோதான். அந்த வார்த்தைக்கு மாற்று வார்த்தை ஏதாச்சும் தேடுனா கிடைக்காது. சிவபெருமானா சிவபெருமான் தான், அதுக்கு மாற்று நான் எங்கே போய் தேடுறது, இணையான வார்த்தை எதுவுமே இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துடும். அதுதான் அந்த உண்மையான பக்தி.